ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சுண்டக்காய் குழம்பு தான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா? இந்த மாதிரி சுண்டக்காய் அது காம்பை ஃபஸ்ட்டு நீக்கிட்டு இந்த மாதிரி சுண்டக்காவை நம்ம செப்பரேட்டாக தனியாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துடணும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் இப்போ எல்லா சுண்டக்காவும் க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அதுலேருந்து ஒரு சுண்டக்காவை எடுத்து இந்த மாதிரி ஒரு உரல் வச்சுருந்தா அதை ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப வேணாம், ஜஸ்ட்டு ஒரு புஷ்ஷிங் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக நான் தட்டி எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அது ஓப்பன் ஆனால் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ அது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுடணும், இல்லைனா கலர் பிளாக் கலராக மாறிடும். இந்த மாதிரி புஷ் பண்ண உடனேயே அதை தண்ணியில் போட்டுட்டு செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டேன். ஓகேங்களா? சுண்டைக்காயும் புளியும் ஆல்ரெடி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகும் இப்போது நல்லா பொரிஞ்சு வருது. ஓகேங்களா? கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அது வெந்தயம் போட்ட உடனே நம்ம பூண்டு உடனே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? பிளாக் கலராக மாறிச்சுன்னா கொஞ்சம் வெந்தயம் சீரு கசப்பாயிடும், அதனால தான். ஓகேங்களா? இப்போ பூண்டையும் நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு உங்களுக்கு தட்டி போடுறதுனா கூட நீங்கள் தட்டி போட்டுக்க, இல்லை இந்த மாதிரி உரிச்சிட்டு அப்படியே கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஆனியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆனியன்ஸ் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸை வதங்கி விட்டோன்னா சீக்கிரமாக ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடும். அதுவும் இல்லாமல் நம்ம உப்பு போட்டு வதக்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடும். ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது கருவேப்பிலை எல்லாத்தையுமே வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வெங்காய தக்காளி நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ வெங்காய தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுண்டைக்காயை நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது எல்லா சுண்டைக்காவும் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு கத்திரிக்காய் வேணாம், வெறும் சுண்டைக்காய் மட்டும் குழம்ப வைக்கிறதுனா கூட வைக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் தவிர்த்துறதுன்னா தவிர்த்துடலாம். ஓகேங்களா? அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஆனால் கத்திரிக்காய் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த சுண்டைக்காய்க்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கிக்கணும். ஓகேங்களா? வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அது. ஓகேங்களா? கலரெல்லாம் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகி பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அந்த புளியை நான் கரைச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? கரைச்சிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி புளியை உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? புளியை எல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி குழம்பு காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஓகேங்களா, மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி எடுத்துடலாம். இப்போ எடுத்த உடனே இந்த அளவுக்கு கொச்சி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா, நல்லா கெட்டியாகவும் குழம்பு கிடச்சிருச்சு. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோவில் வச்சிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரியான குழம்புக்கு கண்டிப்பாக சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் ஃபீட்பேக்காக கொடுங்க. இது மாதிரியான ரெசிபிக்கு மறக்காமல் சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப்